இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பேசும்போது பொன்முடியின் பேச்சு இழிவானது. இதே தவறு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அந்த நபர் இருக்கும் இடம் தெரியாமல் போயிருப்பார். அதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிர்வாகத்திறன். பொன்முடி பேச்சுக்கு ஒரு வார காலம் கழித்து கண்டனம் தெரிவிக்கிறார் கனிமொழி. பெயரளவிற்கு கட்சி தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வேண்டும். பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடியை வருகிற தேர்தலில் இழிவுபடுத்தும் விதமாக அவரை மக்கள் தோற்கடிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை பொன்முடி மீது காவல்துறை வழக்கு பதியவில்லை. காவல்துறையின் இந்த செயல் கண்டனத்திற்குரியது என தெரிவித்தனர். விழுப்புரம் நகர கழக செயலாளர் ஜி.கே. ராமதாஸ், பசுபதி, மகளிர் அணி ராதிகா, ஜெகதீஸ்வரி, பத்மபிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு பொன்முடிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பொன்முடி பேச்சு இழிவானது. இதே தவறு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருந்தால் அந்த நபர் இருக்கும் இடம் தெரியாமல் போயிருப்பார். அதுதான் ஜெயலலிதாவின் நிர்வாகத்திறன் என தெரிவித்தார். அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா இன்னை வரைக்குமே அவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தீகா கூட்டத்துக்கு போறார். தீகா கூட்டம் என்கிறது என்னன்னா கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு போகக்கூடிய நீங்க ஏன் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமய விஷயத்தை பத்தி ஒரு பெண் சொன்னதாக அருவருக்கத்தக்க வகையில பேசுறதுக்கு என்ன தேவை இருந்தது? இப்ப பாருங்களேன், பேசிட்டாருங்க. ஒரு வாரம் சொன்னா ரொம்ப சாவகாசமா அக்கா கனிமொழி என்ன பண்றாங்களா, அவருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பிற்பாடு அவருடைய அண்ணன் முதல் துணை இப்ப நீங்க அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கின உடனே இது ஐநா சபையினுடைய பதவியா? உடனே 70,000 தாண்டி விட்டு கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் விலை நீங்க சொல்வது போல 5க்கும் 10க்கும் குறைந்து விட்டதா? இல்ல தமிழகத்துல தான் பாலாரும் தேனாரும் ஓடிதா? இல்லைன்னா உங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் இனிமே நாங்கள் அவதூறாக பேச மாட்டோம்னு சத்திய பிரமாணம் ஏதாவது எடுத்திருக்காங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல்னு பாத்துக்கோங்க. இப்ப உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்றேன், ஒரு காட்சியை நீங்க உருவகப்படுத்திக்கங்க. இப்ப நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். எல்லாம் உங்க கற்பனைக்கு வாங்க. புரட்சி தலைவி அம்மா ஒரு பொதுச் செயலாளராக இப்ப இருக்கிறார். நம்ம அதிமுக கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு நிர்வாகியா வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தேர்தலிலோ இல்ல ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இவ்வாறாக இவ்வளவு கூட பேச வேண்டாம், ஏதோ ஒரு பெண்களை பற்றியோ இல்ல ஒரு மதத்தை பற்றியோ ஏதாவது ஒரு அவதூறாக பேசி இருந்தால் அவர் அந்த பேச்சை முடிப்பதற்குள்ளாக என்ன இருக்கும்? அவருக்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாரா? இது நடந்திருக்கா? தமிழ்ச்சி தலைவி அம்மா அப்ப எவ்வளவு நிர்வாக திறன் கொண்டவர் அப்படிங்கிறத பாருங்க. அது போல இந்த பொன்முடி அவர்கள் என்ன பண்றாங்க, இந்து மதத்தினுடைய அந்த விபதி வைக்கிறத, பட்டையிடுவது, நாம விழுவதெல்லாம் பத்தி நீங்க ரொம்ப கேலி கிண்டலாக அதை பேசுனீங்க இல்லையா? அவை சொல்லி இருக்காங்க, நீர் எல்லாம் நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லி. ஒரு இந்து மதத்துல நாங்கள் ஒரு விபதி இடுவதோ இல்லையா ஒரு திருநாமம் இட்டுக் கொள்வது போது என்ன மனது ஒருநிலைப்படுத்தி கீழே தாழ்ந்து விபதி இடும்போது கீழே தாழ்ந்து ஒருநிலைப்படுத்தி தான் அந்த விபதியை இட்டுக்கொள்றோம். அப்ப ஒரு இந்து மதம் என்பது என்ன? நமக்கு ஒரு தன்மானத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்குதா? அந்த விபதியோடு ஒருத்தவர் வெளியில போனா அவரை பார்க்கிறவருக்கும் என்ன தோணும்? அப்ப எங்களுடைய மதம் என்ன சொல்லி கொடுக்குதுங்க? ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்குதா?